வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நாள் வந்துவிட்டது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிர்ச்சி தரத்தக்க வகையில் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். இந்த அரசியல் பரபரப்புலாம் ஒரு பக்கம் இருக்கிற கூடுதல் பரபரப்பை பற்ற வைப்பதற்காக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நாம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். நம்முடைய கருத்து கணிப்புடைய ட்ராக் ரெக்கார்ட் அனைவரும் அறிந்த விஷயம். தந்தி டிவி தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சியை அமைதியாக சத்தமில்லாமல் செய்து காட்டியது. 2014 பாராளுமன்ற தேர்தல் நாம் எவ்வளவு சொன்னோம், என்னெல்லாம் நடந்தது என்பதை நாம் சிறிது நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த தேர்தல் கட்டத்தில் மே 16ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்குப்பதிவில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சி முந்துகிறது, எந்த கட்சிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சி பின்தொடர்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மிக முக்கியமான தேர்தல் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவை மிக சுலபமாக அறிவிப்பது ரொம்ப கடுமையான விஷயம். அதிமுக வெற்றி பெறுகிறது, திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, தேமுதிக மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறது, பாஜக பாமக நாம் தமிழர் போன்ற இயக்கங்களாம் எந்த ஓட்டு பெறப்போகின்றன என்பதெல்லாம் மிகவும் காம்ப்ளிகேட்டான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு பக்கம் பார்க்கும்போது ஒவ்வொரு நபரை கேட்கும் போது வேறு வேறு விஷயங்கள் பதிலாக வருகின்றன. இதில் ஒரு நிச்சயமாக தீர்மானமாக அறுதியிட்டு இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது என்று சொல்லிவிட முடியுமா என்பது பிரம்மாண்டமான கேள்விதான், மில்லியன் டாலர் கேள்விதான். இருந்தாலும் கூட உங்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த முயற்சியில், இந்த பிரம்மாண்டமான பரிச்சார்த்த முயற்சியில் நாம் களமிறங்கியிருக்கிறோம். தந்தி டிவி கிறிஸ்டியன் பூ மீடியா நிறுவனத்துடன் ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இதே போன்ற பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தியது. இந்த முறையும் அதே கிறிஸ்டியன் பூ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து தந்தி டிவி மீண்டும் ஒரு முறை களமிறங்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சாம்பிள் சைஸ், அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ரிஸ்கை முழுமையாக நாம் தேர்தல் எடுக்க போறோம். எல்லா கட்சிகளும் அதிமுக, திமுக, பாமக, பாஜக, மக்கள் நல கூட்டணி எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பரிச்சார்த்த முயற்சி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறார்களோ அதை விட சற்றும் சளைக்காத ஒரு ரிஸ்கை உங்களுடைய தந்தி டிவி எடுக்கிறது, உங்களுக்காக மட்டுமே. நாம் மக்களிடம் மக்களுக்காக எந்த கள நிலவரம் இப்போது என்னவாக இருக்கிறது என்பதை முழுமையாக உள்ளபடி சொல்ல வேண்டும். எந்த கட்சிக்கும் ஆதரவாக அல்ல, எந்த கட்சிக்கும் பாதகமாக அல்ல. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்று சொல்வதுதான் நம்முடைய பணி. அதைத்தான் நாம் செய்ய இருக்கிறோம். அதில் முந்துபவர்கள், முந்தக்கூடியவர்கள் தங்களுடைய முந்துவதற்கான அந்த வித்தியாசத்தை அதிகரிப்பதற்கான முயற்சி செய்யலாம். அதில் பின்தொடர்வதாக சொல்லக்கூடியவர்கள் அந்த வித்தியாசம் எங்கே வருகிறது என்பதை பார்த்து, என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பார்த்து அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்யலாம். அவர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் கட்சியினருக்கும் ஒரு கண்ணாடி போல, ஒரு கால கண்ணாடி போல இருந்து நடப்பது என்ன, உங்கள் முன்னால் என்ன நிற்கிறது என்பதை காட்டுவதற்கான முயற்சி தான் இந்த பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு. இன்றிலிருந்து ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாம் இதற்கு முன்னால் செய்தது போல மற்றொரு செய்தது போல பொத்தாம் பொதுவாக வெறும் சதவீத அடிப்படையில் மட்டும் சொல்லிவிட்டு 234 தொகுதிகளில் இவர்கள் வெல்வார்கள், இவர்கள் வெல்ல போக மாட்டார்கள், இவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது, இவர்கள் அதிமுக 130, திமுக 140 என்று ஒரு வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் சதவீத அடிப்படையில் சொல்ல போதில்லை. ஒவ்வொரு தொகுதி வாரியாக 234 தொகுதிக்கும் அங்குதான் நான் சொன்ன அந்த ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான என்ன போட்டி இருக்கிறது, மாற்று கட்சிகள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை முழுமையாக தனித்தனியாக தொகுதி வாரியாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நாம் செய்ய இருக்கிறோம். இப்போது நம்ம ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துகிறது என்று சொன்னால் அந்த நிறுவனத்துடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். நான் நம்முடைய ட்ராக் ரெக்கார்டை உங்களுக்கு முன்னால் வைக்கிறதுக்காக விரும்புகிறேன். 2014 இதே போல ஒரு கருத்து கணிப்பை நாம் நடத்தினோம் பாராளுமன்ற தேர்தலின் போது. அப்போது நாம் சொன்னது என்னவா இருந்தது, என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். 2014 12/5/2014 அன்று நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நாம் வெளியிட்டிருந்தோம். அப்போ அதிமுக 24 தொகுதிகள் பிளஸ் 5, திமுக அணி 5 தொகுதிகள், பாஜக அணி 4+2. இந்த +5+2 என்பது என்ன? 12/5/2014 போது அதிமுக ஒட்டுமொத்தமாக 24 தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறும். பிளஸ் ஒரு 5 தொகுதிகள் இழுபறி நிலையில் இருக்கின்றன. அந்த இழுபறி நிலையில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளும் கூட அதிமுகவுக்கு தான் சாதகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும், திராவிட முன்னேற்ற கழக அணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பகுதியில் 5 தொகுதியில் வெல்லும் என்றும், பாஜக அணி 6 தொகுதியில் வெல்லும் என்றும் சொல்லியிருந்தோம். இதுதான் நாம் கருத்திருந்த அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு 29 என்றும், திமுக வெற்றி வாய்ப்பு 5 என்றும், பாஜக வெற்றி வாய்ப்பு 6 என்றும் நாம் 12/5/2014 என்று சொல்லியிருந்தோம். நடந்தது என்ன, ரிசல்ட் என்ன வந்தது என்று மக்கள் நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 40, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதியிலுமே வந்திருந்த முடிவு 37 தொகுதிகளில் அதிமுக வெல்ல, அதுக்கு அடுத்ததாக 3 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெல்ல,
திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் வெற்றி பெறாத நிலைமைதான் ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக அதிமுக 37 இடங்கள் வெல்ல, திமுக அணி எந்த இடங்கள் வெல்லாமல் போக, பாஜக அணி 3 இடங்கள் வென்றிருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு குறுகிய இடங்களை பெறும் என்றும், அதிமுக யாரும் எதிர்பார்க்காத இடங்களை 30க்கும் மேற்பட்ட இடங்களை பெறும் என்றும், பாஜக அணி 6 இடங்களை பெறும் 3 இடங்களை பெற்றுள்ளது. இப்படி ஒரு க்ளோஸ் டு ஒரு ரிசல்ட் உண்மையில் நடந்தது என்ன என்பதை அவ்வளவு துல்லியமாக, அவ்வளவு நெருக்கமாக இந்தியாவிலேயே வேறு எந்த நிறுவனம் சொல்லவில்லை, நாம் தான் சொல்லியிருந்தோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்லியிருந்தோம். 12/5/2014 இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் செய்திருந்த விஷயம். அடுத்ததாக இப்போதைய இந்த கலர் நிலவரத்தில் இந்த கட்டத்தில் நம்ம இன்னைக்கு நடத்தக்கூடிய கருத்து கணிப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதை நம்ம பகிர்ந்து கொள்வதற்காக கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்தை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவருடைய சார்பாக நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் கருத்து கணிப்புக்காக நாம் பயணித்த தூரம் 234 கிலோமீட்டர். நாம் சந்தித்த வாக்காளர்கள் நம்முடைய சாம்பிள் சைஸ் 35,600. ஒட்டுமொத்தமாக தந்தி டிவி 234 தொகுதிகளிலும் சந்தித்து கேட்டிருக்கக்கூடிய கருத்து கேட்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை 35,600. இது எவ்வளவு பிரம்மாண்டமான எண்ணிக்கை அப்படிங்கறத சொல்றதற்காக 2014ஆம் ஆண்டு மற்றவங்க நாம் பாராளுமன்ற தேர்தல் எடுத்தது போல மற்றவங்க 2014ஆம் ஆண்டு எந்த சாம்பிள் சைஸ் வைத்திருந்தோம் பார்க்கும்போது அகில இந்திய அளவில் நம்ம மொத்தமா நம்ம சுற்றித்த தொகுதிகள் 234, சந்தித்த வாக்காளருடைய எண்ணிக்கை 35,600. அகில இந்திய அளவில் 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது நாம் கருத்து கணிப்பு நடத்தியது போல அகில இந்திய அளவில் பல நிறுவனங்கள் கருத்து கணிப்பு எடுத்தன. அதுல பார்க்கும்போது டைம்ஸ் நவ் இந்தியா டிவி சி ஓட்டர் நிறுவனம் 24,284 வாக்காளர் சந்தித்தது. இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனம் 14,000 வாக்காளர் சந்தித்தது. CNN IBN லோக் நிதி CSTS நிறுவனம் 1,460 வாக்காளர் சந்தித்தது. NDTV ஹன்சா ரிசர்ச் நிறுவனம் 24,000 வாக்காளர் சந்தித்தது. இந்தியா டுடே சிஸ்ரோ நிறுவனம் 1,358 வாக்காளர் சந்தித்தது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 543 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு யார் வெல்ல போறார் என்பதை சராசரியாக 20,000 1,500 வரைக்குமான வாக்காளரை சந்தித்து இந்த நிறுவனம் தெரிவித்திருந்தன. நாம் முழுக்க 39+1 40 தொகுதிகளுக்கு மட்டுமாக கிட்டத்தட்ட 30,000 வாக்காளருக்கு மேல் சந்தித்திருந்தோம் அந்த 2014. இப்போது 234 பாராளுமன்ற தொகுதிகளுக்காக நாம் சந்தித்திருக்கிற வாக்காளர் எண்ணிக்கை 35,600. எந்த அளவுக்கு நம்ம சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கான்பிடன்ட் இருக்க முடியும் அப்படிங்கறதுக்காக ஏற்படப்பட்ட செய்தி இது. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்க விரும்புறேன். நம்ம இந்த சாம்பிள் சைஸ் நம்ம சுற்றிய தூரம் இது எந்த அளவுக்கு நம்ம கருத்து கணிப்பு சரியானதா இருக்கும், இல்லாட்டி சரியானதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது? இந்த 234 கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணிச்சதும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பயணிச்சதும், அதே மாதிரி 35,600 சாம்பிள் சைஸ் சந்திக்கிறதும் எந்த அளவுக்கு நம்ம கான்பிடன்ஸ் லெவல கொடுக்க முடியும்? இந்த கருத்து கணிப்பு இப்ப நீங்க சொன்ன அந்த 35,600 கடந்த ஒரு வாரத்துல ஆரம்பிச்சு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கதை. இதுக்கு முன்னாடி டிசம்பர்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி இதுக்கு முன்னாடி பிரிலிமினரி சர்வேஸும் பண்ணோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இதுதான், தேர்தலுக்கு முந்தைய திடீர்னு போய் மக்கள் கிட்ட அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்காம மக்களோட ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும் 6 மாசத்துக்கு முன்னாடி. அதே சமயம் 6 மாசத்துக்கு முன்னாடியே போய் மக்கள் வரக்கூடிய அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க, தேர்தலை பத்தி என்ன நினைக்கிறான்னு கேட்டா அங்கேயும் தப்பா போயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணினோம்னா வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வெள்ளத்தை பத்தியும், அதுக்கப்புறம் டாஸ்மாக் பத்தியும், பொதுவான அரசியல் பத்தியும், அரசியல் கட்சிகள் பத்தியும், கீ வேட்பாளர்கள் பத்தியும், அதிமுக ஆட்சி பற்றி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 15,000 பேர் கிட்ட பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு வார காலத்துக்கு முன்னாடி நம்ம தொடங்கிய பெரிய எஃபர்ட் தான் இது. தேர்தல் அறிக்கைகள் வந்தாச்சு, வேட்பாளர்கள் தெரிஞ்சாச்சு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிமுக தேர்தல் அறிக்கை மட்டும்தான் தெரியல, மற்றபடி பிரச்சாரங்கள் தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, தேர்தலை நோக்கி வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம இதை பண்ணிட்டு வரோம். 234 தொகுதிகளுக்கும் நம்ம சென்றிருக்கோம் மக்களை சந்திக்கிறதுக்கு. இதுல ஒரு டீமை மட்டும் அனுப்பாம நம்மளும் போயிருக்கோம். நம்மளும் போய் ஒரு தொகுதியா அந்த தொகுதிகளில் ஊர்களில் போய் பேசியிருக்கோம். இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட தொடர்பு வச்சுட்டு இருக்கோம். இது இந்த எஃபர்ட் நீங்க சொன்னதுல இந்த 35,600 அப்படிங்கிற சாம்பிள் 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சந்தித்த மக்களோட சேர்ப்புல கிடையாது. இது இந்த 35,600 யாரு அப்படின்னா 15ஆம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் ஏப்ரல் 15 ஏப்ரல் 15 10 நாட்களுக்கு முன்னால 10 நாட்களுக்கு முன்னால. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம பார்க்க போற தொகுதிகளுக்கு ரிப்போர்ட் என்னைக்கோ எடுத்தது கிடையாது. ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நிலைமை அப்படிங்கறத நம்ம நேரடியா கொண்டு வரக்கூடிய எஃபர்ட் தான் இது. சோ இந்த 35,600 சாம்பிள் சைஸ் இது ஒரு போதுமானதா? இது ஒரு சராசரியா பார்த்தா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 150 பேர் வரும். ஒரு சட்டமன்ற தொகுதியில சராசரியா 2.5 லட்சம்
லட்சம் பேர்ல இருந்து 4 லட்சம் பேர் இருக்காங்க. சோ 4.5 லட்சம் பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய சராசரி ஒரு 3 லட்சம் வச்சுப்போமே. 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய தொகுதியில 150 பேர் மட்டும் கருத்து கேட்டு அந்த கருத்து கணிப்படி இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, இந்த கட்சி தான் தோக்க போகுது சொல்ல சரியா இருக்குமா? இது எப்படி பாக்குற மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நேரடியா ஒரு நாள் ஒரு தொகுதியில போய் இறங்கிட்டு அங்க இருக்கிற சும்மா ஒரு 150 பேர்கிட்ட இதை பேசல. நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். வாக்காளர்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, முக்கியமா இந்த 150ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணுக்கு சரிசமமான பலம் கொடுத்திருப்போம். 3வது ஜெண்டர் எங்க ரெப்ரசன்டேஷன் கன்சிடரபிளா இருக்கோ அங்கேயும் கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் காஸ்ட் பேஸ்ட் டிஃபரன்ஷியல்ஸ் இதுக்கும் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஓட் பேங்க் எங்க இருக்கு, டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து, சிறு சிறு கிராமங்கள் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, அந்த தொகுதிக்குள்ள ஒரு அர்பன் ரூரல் டிவைட் எல்லாம் கொடுத்து ஒரு 150 பேரோட டேட்டாவை தான் கடைசியா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 225ல இருந்து ஒரு 250 பேர்கிட்ட நீங்க பேசுறீங்க. அந்த பாக்கி 100 பேர் இருக்கிற டேட்டா உங்களுக்கு பஃபர் டேட்டா. சோ அந்த 150ங்கிறது உங்களுடைய ஸ்பெசிபிக் டேட்டா. அதுல இருந்து எடுத்துட்டு வர டேட்டா வச்சு, ரேண்டம் சாம்பிளை வச்சுதான் நம்ம இதை சொல்றோம். இதுல நீங்க தலா சராசரியா 150 பேர், ஒட்டுமொத்தமா 35,600 பேர் அப்படிங்கிறது அந்த அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய அடிப்படை மட்டும்தானா? அதை தாண்டி வேறு சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்குதா? நம்ம 2014 நடந்துச்சு, 2011 நடந்துச்சு, 2006 நடந்துச்சு, பாராளுமன்றத்தில் நடந்துச்சு, யார் கூட்டணி வச்சிருக்கான்னு வேற ஏதாவது நீங்க சயின்டிபிக்கா ஒர்க் பண்ண விஷயங்கள் இருக்கா? ப்ராசஸ் அண்ட் ஃபார்முலா, பட் அது பின்னாடி வேற ஏதாவது இருக்குதா? 2001, 2006, 2011 சட்டமன்ற தேர்தல்கள், 2009, 2014 நாடாளுமன்ற தேர்தல்கள் டேட்டா எல்லார்கிட்டயும் இருக்கும், எல்லா ஏஜென்சி கிட்டயும் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்மளுக்கே ஒரு சாம்பிள் வருது, அந்த சாம்பிள்ல வர டேட்டாவும் இந்த டேட்டாவும் உங்களுக்கு ஒரு அலைன்டா இருக்கும். திடீர்னு எக்ஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒண்ணுமே கிடைக்காம ஒரு 2 வருஷத்துல இங்க பெருசா ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா நீங்க உடனே உங்க டேட்டாவை கிராஸ் செக் பண்ணணும். சோ அந்த மாதிரி கிராஸ் செக் அண்ட் வெரிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா ஒரு தேர்தல் இன்னொரு தேர்தல் மாறும். 2004 அதிமுக ஒண்ணுமே ஜெயிக்கல, ஆனா பாத்தீங்கன்னா 2006 தேர்தல்ல கிட்டத்தட்ட 60+ தொகுதி ஜெயிச்சாங்க. சோ அந்த மாதிரி 96ல பெரிய அலை வீசிச்சு, அதிமுக ஆட்சி இழந்தாங்க. ஆனா 2001ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. சோ ஓட்டரோட மோட் தேர்தலுக்கு தேர்தல் மாறும். முந்தைய தேர்தல் டேட்டா ஒரு அனாலிசிஸ்க்கு வச்சுக்கலாமே தவிர அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பிரெடிக்ட் பண்றது ரொம்ப தவறா. இந்த தேர்தலில் நாம சந்தித்திருக்கக்கூடிய 35,600 வாக்காளர்கள் என்ன மாதிரி மனநிலையை எழுப்பி இருக்கிறார்கள், என்ன மாதிரியான கட்சிக்கு ஆதரவாக, வாதமாக, எதிர்ப்பாக என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பார்க்கிறோம். மக்கள் முன்னால் நாம் நேரடியாக நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கள், அப்படியா திமுக ஓகே, அதிமுக ஓகே, காங்கிரஸ் ஓகே என்று நம்ம கேட்காம, நாம் அவர்களுடைய மூணு மேப்பிங் அப்படி சொல்லக்கூடிய வகையில் அவருடைய மனநிலையை நாம் ஊடுருவி பார்க்கக்கூடிய வகையில் நாம் ஒரு 6 கேள்விகளை முன்வைத்தோம். அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்து கணிப்பை முன்வைத்திருக்கோம். அந்த 6 கேள்விகள் என்ன என்று பார்க்கலாம். மக்கள் முன்னால் நாம் வைத்த கேள்விகள், நாம் சந்தித்த நாம் வைத்த கேள்விகள்: 1, எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? 2வதாக, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு சிறந்த எதிர்காலம் அமையும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? 3வதாக, உங்கள் தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறும் என நினைக்கிறீர்கள்? 4வதாக, உங்கள் தொகுதியில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? 5வதாக, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா? 6வதாக, இந்த முறை திமுக ஆட்சியை பிடிக்கும். நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த முதல் 4 கேள்வி, எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், எந்த கட்சி வந்தா நல்ல எதிர்காலம், இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான கேள்வியா இல்லையா? ரெண்டுமே ஒரே கேள்வி வேற மாத்தி மாத்தி கேட்ட மாதிரி இல்லையா? இது கடைசியில எஃபர்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய பதில் ஒண்ணுதான். ஆனா அதுக்கு நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 15 கேள்விகள் எடுத்து வைப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க கேட்ட இந்த 6 கேள்வி மட்டுமே இல்ல, இத தாண்டி ஒரு இன்டராக்டிவ் இருக்கு. இது நேரடியா போய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம கிட்ட நம்மள நம்பி ஒரு இன்புட் கொடுக்கறாங்க அப்படின்னா அவர்களுடைய ட்ரஸ்ட நம்ம வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர்களுக்கு நம்ம கூட பேசும்போது கம்ஃபர்டபுளா இருக்கணும். அவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்ற மாதிரி அவங்க மாறிடக்கூடாது. நடுநிலையா அவங்க உண்மையான எண்ணம் என்ன, நோக்கம் என்ன, அந்த பதில் வரணும். அதற்கு தான் இந்த மாதிரி ஒரே செட் ஆஃப் கொஸ்டினர்ல மாத்தி மாத்தி கேள்விகள் இருக்கும். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியும் 7வது கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கலாம். அப்பதான் அவங்க கொடுக்கிற பதில், ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதிலும் 7வது கேள்விக்கான பதிலும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற சயின்டிபிக் ப்ரோசஸ் தான் கடைசியில மூட் மேப்பிங். அந்த ஃபர்ஸ்ட் 2 கேள்விக்கு சொன்ன மாதிரி 2வது 2 கேள்வி, உங்க 3வது 4வது, உங்கள் தொகுதி யார் வெற்றி பெறுவாங்க, நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? அப்ப நான் யார் வெற்றி பெறும் அவங்களுக்கு தான் வாக்களிப்பேன். இது எப்படி வித்தியாசப்படும்? கண்டிப்பா வித்தியாசப்படும். என்னதான் நான் எனக்கு சார்ந்த ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்க ஆசைப்பட்டாலும், ஆனா என் தொகுதியில அந்த கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இல்ல, வேற ஒரு கட்சி தான் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கும்போது எனக்கு அந்த கருத்தை தெரிவிக்க இதுவா இருக்கும். சோ அப்ப நான் என் தொகுதியில இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஆனா என்னோட ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படிங்கிற போதுதான் நம்மளுக்கு அவங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க வச்சு அந்த தொகுதியில அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிறத நம்ம எடுத்தா அதுவும் தப்பா போயிடும். அதுக்குதான் அந்த டிஃபரன்ஷியல் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரி லாஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா 5, 6, அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா?
இது ஒரு ஐடென்டிக்கலா தானே இருக்குது. நம்ம வந்து ஒண்ணு அதிமுக வரும் இல்லாட்டி திமுக வரும், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது இது எப்படின்னா இந்த தேர்தலை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் நல கூட்டணியும் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சு எல்லாம் இருக்காங்க. பாமக பாஜக கூட வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலனாலும் எல்லா தொகுதியிலும் போட்டிடுறாங்க. சோ இப்படி இருக்கும்போது அந்த கேள்விகளும் இருக்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளை பிரதானப்படுத்தி தான் நிறைய பேர் பதில் சொல்லும் போது அவர்களுடைய இது வருது. இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க இப்ப ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியை இழந்த 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் காணுகிற தமிழகம் வந்து இந்த முறை ஆட்சி மாற்றத்துக்கு தயாரா இருக்கா? அப்படி ஆட்சி மாற்றத்துக்கு தயாரா இருந்தா திமுக அதுல ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் வந்து என் தொகுதியில இவங்க தான் ஜெயிப்பாங்க எஸ்ஆர் நோ பேட்டர்ன்ல கொண்டு போகாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு மூடு மேப்பிங்க அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க உண்மையிலேயே அவங்க சொல்லக்கூடிய கருத்து தான் உறுதி அளிக்க முடியும் பாக்குறதுக்காக முயற்சி பண்றீங்க. ஒட்டுமொத்தமாக 234வது தொகுதியிலிருந்து 1வது தொகுதி வரை வர இருக்கிறோம். அதன் அடிப்படையில் கிள்ளியூர், விளவங்கோடு, பத்மநாபபுரம், குளச்சல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராதாபுரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் ஆகிய 10 தொகுதிகளில் மக்கள் மனநிலை என்னவா இருந்தது, அங்கு யார் முன்னிலை வைக்கிறார்கள், யார் பின்தொடர்கிறார்கள், மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், புதிய அமைப்புகள், புதிய அணிகள் இவர்களுக்கான வாய்ப்புகள் என்னவா இருக்கிறது பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த கிள்ளியூர் தொகுதியில் முதல்ல நாம் பார்க்கக்கூடிய 234வது தொகுதியாக தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி தொகுதியாக இருக்கக்கூடிய கிள்ளியூருடைய நிலவரம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். முதல் கட்டமாக கிள்ளியூர்ல பார்க்கறதுக்கு முன்னாடி அங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்ப கிள்ளியூர் நடக்கக்கூடிய தொகுதியில அதிமுக சார்பாக மேரி கமலாபாய் என்பவர் நிற்கிறாங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் ராஜேஷ்குமார் நிற்கிறார். தேமுதிக தமாக மக்கள் கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் ஜேக்கப் நிற்கிறார். பாஜகவில் பொன் விஜயராகவன், பாமக சார்பில் அலெக்சாண்டர், நாம் தமிழர் கட்சி சார்பில் சூசையடிமை ரத்னமா சூசையடிமை நிற்கிறார்கள். அவர்களாலும் போட்டியிடார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கியமான பேர் மட்டும் பார்த்துக்கும். அதிமுக, திமுக, பாமக, பாஜக மற்றும் மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் இயக்கம் என்று பார்க்க ஒரு 6 பேர் முக்கியமான வேட்பாளர் பார்த்தோம். இந்த இடத்துல 1967 இந்த தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கிறோம். 1967 இருந்து இந்த தொகுதியில் யார் யார் அதிகமாக வெற்றி பெற்றார் என்று ஒரு வரியில் பார்க்கும்போது 1967 இருந்து 2011 வரை நடந்த கிட்டத்தட்ட ஒரு 11 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 3 தொகுதியிலும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்னொரு அங்கமாக இருந்த காமராஜுடைய கட்சி ஒரு முறையும், ஜனதா கட்சி 3 முறையும், பிற கட்சிகள் 1 முறையும், ஜனதா தளம் 1 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறை வென்றிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தால் 3 முறை, 1 முறை, 2 முறை என்று மாறி மாறி வெற்றி வாய்ப்பு மாறி மாறி இருந்தாலும் அத்தனை முறையுமே தேசிய கட்சிகள் தான் மிக முக்கியமான அங்கம் வைத்திருக்கின்றன என்பதுதான் இந்த கிள்ளியூர் தொகுதியுடைய மிக முக்கியமான அம்சமாக பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, நேரடியாக நாம் பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். இந்த முறை உங்கள் தொகுதியில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று 234வது தொகுதியாருடைய கிள்ளியூர் மக்களிடம் கேட்டபோது 40 விழுக்காடு மக்கள் நாங்கள் அதிமுக வாக்களிப்போம் என்றும், 40 விழுக்காடு மக்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்போம் என்றும், 12 விழுக்காடு மக்கள் பாஜக வாக்களிப்போம் என்றும், தேமுதிக கூட்டணிக்கு 7 விழுக்காடு மக்களும், நோட்டாவுக்கு 1 விழுக்காடு மக்கள் ஆதரித்திருக்கிறார். அதிமுக, திமுக இரண்டும் சரி சமமான நிலையில தலா 40 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கின்றன மக்களுடைய மத்தியில். அடுத்த நாம் கேட்ட கேள்வி இந்த மக்களிடம், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்று கேட்டிருந்தோம். அதுல கிள்ளியூர் பகுதி மக்கள் ஆம் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது 49 விழுக்காடு மக்கள் தெரிவித்தார்கள். இல்லை, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று 38 விழுக்காடு மக்களும், இதில் ஏதும் கருத்து இல்லை என்று 13 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் ஒரு கடுமையான போட்டி. நம்ம இந்த கிள்ளியூர் தொகுதி மக்கள் நம்ம கேட்கும்போது அதிமுக, திமுகவுக்கு இணையான போட்டி இருக்கிறது. தலா 40 விழுக்காடு மக்கள் 2 பக்கம் நிற்கிறார்கள். நான் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்க விரும்புகிற விஷயம், யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு அதிக வாக்கு இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிற கிள்ளியூர் என்று சொன்னா 2 பக்கம் பாதிப்பாக இருக்கு. இந்த வித்தியாசம் எப்படி சாத்தியமாகுது? இதுதான் மக்களுடைய ஒப்பீனியன் ஒண்ணு, அவர்களுடைய தாட் ஒண்ணு. அதாவது எப்படின்னா, நீங்க யார் இந்த தொகுதியில ஜெயிக்க போறாங்க அப்படின்னு கேட்டா பொதுவான கருத்து இதுவா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பிரியுது. முக்கியமா இந்த தொகுதியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏவா இருக்கிற திரு ஜான் ஜேக்கப், அவர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து நிக்கிறாரு. காங்கிரஸ்லயும் ஒரு கடுமையான போட்டி இருக்கு. காங்கிரஸ், திமுகக்கு இங்க ஒரு ஓட்டு இருக்கு. 2014 தேர்தல் இங்க பாத்தீங்கன்னா லோக்சபா தேர்தலுக்கு உட்பட்ட இந்த கிள்ளியூர் சட்டமன்ற பாக்கெட்ல பாஜக 49,000 வாக்கும், காங்கிரஸ் 52,000 வாக்கும், திமுக 12,000 வாக்கும் வாங்கினாங்க. அதிமுக 24,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க. நீங்க அப்படியே 2001க்கு போனீங்கன்னா 41% ஓட்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் கிடைச்சது. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது 21% வாக்குகள். பார்க்கும்போது தேசிய கட்சிகள் தான் காங்கிரஸா, பாஜகவா, ஜனதாவா, காமராஜருடைய காங்கிரஸ் தேசிய கட்சிகள் தான் தொடர்ந்து ஜனதா கட்சி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இந்த முறை அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதுவும் தலா 40 விழுக்காடு மக்கள் அப்படிங்கிறது எப்படி சரியா எப்படி அப்படின்னு பாக்குறோம்னா, இப்ப சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது மக்கள் இந்த முறை நம்ம அங்க கேள்வி கேட்கும் போது பாஜக சென்ற முறை வாக்களித்த பலர் கூட இந்த முறை பாஜக வாக்களிக்க
வாக்களிக்க தயாரா இருக்காங்கன்னா இருப்பாங்க, இல்லாமலும் போலாம். இல்லாம போறதுக்கு காரணம் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பிரிச்சு பாக்குறாங்க. அப்பதான் வந்து அவங்க தேசிய கட்சிகள். அடுத்தது இந்த தேசிய கட்சிகள்ல முக்கியமான கட்சி காங்கிரஸ் கட்சியோட கோட்டையா கருதப்படும் இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப பிளவுபட்டிருக்கு. எம்எல்ஏவா இருந்தவரே வந்து 3வது அணியில இருக்காரு, அவர் தான் அங்க வேட்பாளரும். சோ அப்படிலாம் இருக்கும்போதுதான் மக்கள் மனநிலையில இந்த 2 திராவிட கட்சிகளும் பிரதான இடம் பிடிக்குது. திமுகக்கு வாக்குங்கிறது போது அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான வாக்கு தான் அந்த 40% இங்க வருது. சோ அப்படி இருக்கும்போது தான் இங்க பலமுனை போட்டி, உண்மையிலேயே பலமுனை போட்டி இந்த தொகுதியில இருக்கு. யார் வேண்டுமானாலும் இப்ப நிலைமை பலம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலம் இருக்கு. யார் எப்படி பிக்கப் பண்ணி யார் ஜெயிக்க போறாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இந்த தொகுதியில. முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது. இரண்டுமே வந்து 40 விழுக்காடு வாக்குகளை வந்து மக்கள் மத்தியில் வாக்குகிறார்கள். யார் வெற்றி பெறுவார் என்பது இந்த தொகுதியில் சொல்ல முடியாது. க்ளோஸ்ட் கால் என்று இந்த ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறார்கள். இரண்டுக்கும் இழுவரி என்று நாம் சொல்கிறோம். விளவம் கொடுத்த கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தவரை 2 கட்சிகளுக்குமான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கான வாய்ப்பு வந்து சமநிலை இருப்பதாக பார்க்கிறோம். அடுத்ததாக விளவங்கோடு தொகுதி 233வது தொகுதி விளவங்கோடு தொகுதி தற்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக விஜயதாரணி அவர்கள் இருக்கிறார். அந்த இடத்துல அதிமுக சார்பாக நாஞ்சில் டொமினி, காங்கிரஸ் சார்பாக விஜயதாரணி, மார்க்சிஸ்ட் சார்பாக செல்லசுவாமி, பாஜக சார்பாக தர்மராஜ், பாமக சார்பாக ஹரிஹரன், நாம் தமிழர் சார்பாக பொன்மணியன் என்று 6 பேர் போட்டியிடுகிறார்கள். இதில் அவர்கள் தாண்டி பலர் இருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய டிராக் ரெக்கார்டு 1967 இருந்து இங்க கடந்த 11 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 1967 இருந்து 2011 வரை காங்கிரஸ் 5 முறையும், காமராஜுடைய காங்கிரஸ் 1 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வந்து காமராஜ் சேர்த்து போட்டால் காங்கிரஸ் 6 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை வெற்றி பெற்று பார்த்தோம். இந்த முறை விளவங்கோடு தொகுதி மக்களிடம் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க பொருள் என்ற கேள்விக்கு அவர்கள் விளவங்கோடு தொகுதி மக்கள் என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ இருக்கக்கூடிய விளவங்கோடு தொகுதி மக்கள் தற்போது யாருக்கு வாக்களிக்க என்ற கேள்விக்கு 34 விழுக்காடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதாவது காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என்றும் 31 விழுக்காடு மக்கள் அதிமுக வாக்களிப்போம் சொல்லியிருக்கார்கள். பாஜகவுக்கு 13 விழுக்காடு வாக்குகள், தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு அதாவது தமாக இடம்பெற்றக்கூடிய கூட்டணிக்கு 16 விழுக்காடு மக்கள், பிற கட்சிகளுக்கு வந்து 2 விழுக்காடு மக்கள், நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என்று 4 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார்கள். அதிமுகவை மிஞ்சி திமுகவுடைய கூட்டணி 34 விழுக்காடு மக்களுடைய ஆதரவை இந்த தொகுதியில் பெற்றிருக்கிறது. யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று இதே விளவங்கோடு தொகுதி மக்களிடம் கேட்டபோது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருமா என்ற கேள்விக்கு ஆம் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று 41 விழுக்காடு மக்களும், இதே விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய விளவங்கோடு மக்கள் 38% திமுக ஆட்சிக்கு வரும், அதாவது அதிமுக ஆட்சிக்கு வராது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிற விஷயம், இதுல ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து விஜயதாரணி சிட்டிங் எம்எல்ஏ. இப்ப இந்த சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிடும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி மாநில அளவில் இருக்குமா லோக்கல் அளவில் இருக்குமாங்கிற கேள்வி. அதிமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா அப்படிங்கறத தாண்டி விஜயதாரணி எம்எல்ஏ தொடரணுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த 2 கேள்வி எந்த கேள்விக்கான பிரதான இடம் மக்கள் கொடுக்குறாங்க? இங்க பார்க்கும்போது இந்த தொகுதி எடுத்தீங்கன்னா மறுபடியும் பலமுனை போட்டி இருக்கு. முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து பாஜக வந்து இங்க ஒரு கடுமையான போட்டியும் தராங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃபேக்டரா நீங்க எடுக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சின்னு எடுக்கும்போது இங்க வந்து ஸ்டேட்டுக்கான ஆன்டி இன்கம்பன்சியும் பிரெவலண்டா இருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் வேணுமாங்கிற கேள்விக்கு இங்க நிறைய பேர் வேணுங்கிற பதிலையும் எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயம் வேட்பாளர் வந்து இப்ப இருக்கிற வேட்பாளர் தான் எம்எல்ஏங்கிறப்போ அங்கதான் வந்து நெகட்டிவ் ரெண்டும் மைனஸ் ஆகும்போது ஆட்சி மாற்றம் தேவைங்கிற ஓட்டு ஜாஸ்தியா போகும்போது இருக்கிற எம்எல்ஏக்கே மறுபடியும் வாக்களிக்க ஒரு சதவீதம் எட்ஜ் வாங்கும் போதுதான் இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பலம் கூடுது. அப்படி அந்த பலமுனை போட்டியிலையும் கடுமையான போட்டியிலையும் இந்த டபுள் ஆன்டி இன்கம்பன்சில இன்கம்பன்ட் எம்எல்ஏ வந்து இருக்கிற அலையன்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு வரணும் என்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த பார்ட்டிக்கு எட்ஜ் ஜாஸ்தி வருது. இதுல ஒரு டிஃபரன்ஸ் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா, இல்லாட்டி இழுபறியான நிலைமை இருக்கு வெற்றிக்கான உத்தரவாதம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குதா வித்தியாசம்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கொஞ்சம் பரிச்சயமானவர். அது மட்டும் இல்லாம நீங்க பழைய டேட்டாவெல்லாம் வச்சியும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதியா தான் இருக்கு. இங்க ஸ்பாயிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில வந்து ரொம்ப அறிமுகமான ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் முன்னாடி இருந்தாங்க, லீமா ரோஸ் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க நிக்கல. அவங்க நிக்காத இந்த நிலைமையிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய வாக்குகளை வந்து மறுபடியும் பெற முடியும்? அவங்க ஒரு ஸ்பாயிலரா இருக்கும்போது பாஜக ஒரு முக்கியமான ஸ்பாயிலரா இருக்கும்போது பாஜக யாரோட ஓட்ட அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே காங்கிரஸ் 2 பேருக்கும் ஒரு சரிசமமான ஈக்குவல் பலம் இருக்கும்போது அவர்களுக்கு ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பலம் இன்னைக்குன்னு பார்த்தா திமுக காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியில அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஆனாலுமே இது வந்து ஒரு க்ளோஸ்ட் கால்ல சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் சார்பா இருக்கும் சொல்ல முடியும் ஒரு கேள்வியா தான் இருக்குது. அடுத்ததான் நான் பார்க்கக்கூடியது பத்மநாபபுரம் தொகுதி. இந்த பத்மநாபபுரம் தொகுதியில அதிமுக சார்பில் கே.பி. ராஜேந்திர பிரசாத் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பாக மனோ தங்கராஜ் போட்டியிடுறார். தேமுதிக சார்பில்
ஜெகநாதன் போட்டியிடுறார், பாஜக சார்பில் எஸ் ஷீபா பிரசாத் போட்டியிடுகிறார், திருமதி ஷீபா பிரசாத் போட்டியிடுறார், பாமக சார்பில் டாக்டர் வி சாஜு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து அருள் செலஸ்டின் ஆகியோர் போட்டியிட வேட்பாளர் போட்டியிடுறார்கள். இந்த 11ஆவது தொகுதியில் 1967 இருந்து ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். 1967 இருந்து இப்போ நடந்த தொகுதியில் 11ஆவது தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஒரு முறை, காமராஜர் காங்கிரஸ் ஒரு முறை, ஜனதா கட்சி 2 முறை, பிற கட்சிகள் ஒரு முறை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை, அதிமுக 2 முறை, பாஜக ஒரு முறை, திமுக 2 முறை என்று மாறி மாறி தேர்தல் முடிவுகளை தந்த ஒரு தொகுதியாக 11ஆவது இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டை, பாஜகவுடைய கோட்டை, அதிமுக கோட்டை எந்த கட்சியும் சொல்ல முடியாமல் அவர்கள் 1967 இருந்தே மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்கிறது. இப்போது அந்த 11ஆம் தொகுதி மக்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் தற்போது யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்ற கேள்விக்கு 11ஆம் தொகுதி மக்கள் அளித்த பதில், நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று 36 விழுக்காடு மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்போம் என்று 31 விழுக்காடு மக்களும், பாஜகவுக்கு என்று 23 விழுக்காடு மக்களும், தேமுதிக மக்கள் கூட்டணிக்கு 9 விழுக்காடு மக்களும், நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என்று 1 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார்கள். 36 விழுக்காடு மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக, 31 விழுக்காடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக. இதே 11ஆவது மக்களிடம் யார் ஆட்சிக்கு வருவார்கள், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி வைத்தபோது அதற்கு அவர் அளித்த பதில், ஆம் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று 50 விழுக்காடு மக்கள் இதே 11ஆவது தொகுதியில் சொல்லியிருக்கார்கள். 26 விழுக்காடு மக்கள் இல்லை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும், 24 விழுக்காடு மக்கள் கருத்து இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு கருண்ட கேட்க ஒரு விஷயம், யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னா 36 விழுக்காடு மக்கள் வந்து ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. சோ ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய தொகுதி நம்ம சொல்லலாம். ஆனா யாரு அந்த ஆட்சிக்கு வர போறாங்கன்னா 50 விழுக்காடு மக்கள் வந்து அதிமுக தான் வர ஒரு ஹியூஜ் நம்பர் தெரியுது. ஆனா 24 விழுக்காடு மக்கள் கருத்து இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி சொல்லியா, யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னா 24 விழுக்காடு மக்கள் வந்து யாருன்னு சொல்ல முடியலன்னு சொன்னா அது அவங்களுடைய வாக்கையும் நான் யாருக்கு வாக்களிக்க போறேங்கிற முடிவு பண்ணங்கிறேன் சேர்ந்து வராதா? அந்த 24% தான் வந்து அந்த ஷிஃப்ட் ஓட்டர்ஸ், அவங்க எந்த பக்கம் சாய போறாங்கிறது தெரியாததுனால தான் இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான தேர்தல். முக்கியமா இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக பாத்தீங்கன்னா 23 விழுக்காடு மக்கள் வந்து வாக்களிப்புக்கு தயாரா இருக்காங்கன்னு தெரிய வருது. அதே 23 விழுக்காடு மக்கள் தான் சென்ற தேர்தலில் பாஜக வாக்களித்திருக்காங்க இந்த தொகுதியில. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில பாஜக வந்து கிட்டத்தட்ட 56,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி சேர்த்தா மறுபடியும் அந்த 53, அதிமுகன்னு பார்த்தா 22,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இதே திரு ராஜேந்திர பிரசாத் 2006 31,000 வாக்கு வித்தியாசத்துல இங்க தோத்தும் போயிருக்காரு. அவர் முன்னாள் அமைச்சரா இருக்காரு. தக்கலை, திருவட்டாறு போன்ற பல தொகுதி இடங்கள் வந்து இந்த தொகுதிக்குள்ளதான் வருது. திருவட்டாறு முன்பு தனியா ஒரு தொகுதியா இருந்தபோது கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா இருந்தது. ஆனா திருவட்டாறு தொகுதியை வந்து இப்ப பத்மநாபபுரத்துல சேர்த்திருக்காங்க அந்த ஊர்ல இருக்கிற பகுதிகள். அப்படி இருக்கும்போதுதான் எல்லா கட்சிகளும் இங்க ஒரு பக்கம் பிச்சுக்கும் போது ஆட்சிக்கு யார் வரத்துக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குன்னா மக்கள் வந்து ஓரளவுக்கு அதிமுக அப்படின்னு சாய்ந்தாலுமே கூட ஓட்டுகள்னு பார்க்கும்போது அவர்கள் யாருக்கு வேணா ஓட்டு போட தயாராகுங்கிறது இந்த டேட்டாவும் காட்டுது. சோ அதனாலதான் இந்த தொகுதி வந்து ஒரு டூ க்ளோஸ் டு கால்ல பல முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இது நம்ம எடுத்து வைக்கிறோம். இல்ல இந்த இடத்துல நீங்க சொல்லிருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிமுகவுக்கு தான் அதிகமா சொல்லிருக்கு. ஆனால் டூ க்ளோஸ் டு கால் எப்படி வரும்? ஏன் அப்படின்னா இங்க வந்து 23% பாஜகவுக்கு வருது, கம்யூனிஸ்டுக்கும் இங்க ஒரு வாக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த தொகுதியை டூ க்ளோஸ் டு கால்ல வைக்கிறோம். ஏன்னா பிரைமரி ரன்னர், செகண்டரி ரன்னர், முதல்ல ஓடக்கூடிய ஒருத்தருக்கும் இரண்டாவது இருக்கிறவருக்குமே டிஃபரன்ஸ் இருந்தாலுமே கூட மூன்றாவதா வரவங்களும் பலம் வாய்ந்து வராங்க. அப்படிங்கிறப்போ தேர்தல் நெருங்க நெருங்க யாராவது ஒருத்தர் பலம் ஜாஸ்தியாகும், யாருக்காவது ஒருத்தருக்கு பலம் குறையும். அப்படி இருக்கும்போது இங்க யாருக்கு பலம் ஏற போகுது, யாருக்கு பலம் குறைய போகுது, ஒரு 2 முனை போட்டியில நீங்க சொன்னாலுமே கூட 8% டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ இவங்க 5% குறைந்தாலும் இன்னும் 3% கேப்ல இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க 4%, 3% கேப் இருக்கும்போது ஒரு 4 பேர் போட்டியில பலமா இருக்கும் போதுதான் எந்த பக்கம் வாக்குகள் கடைசி நேரத்துல செதறும் தெரியாதனால தான் இந்த டூ க்ளோஸ் டு கால். 5 விழுக்காடுக்குள்ள வித்தியாசம் இருக்கும்போது எந்த பக்கம்னாலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் நான் பார்க்கக்கூடிய தொகுதி நண்பர்கள் 231வது தொகுதியா இருக்கக்கூடிய குளச்சல் தொகுதியை நான் பார்க்கிறோம். குளச்சல் தொகுதியில அதிமுக சார்பில் கேடி பச்சமால் போட்டியிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தொகுதியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு பிரின்ஸ் போட்டியிடுகிறார், மதிமுக சார்பில் சம்பத் சந்திரா, பாஜக வேட்பாளராக பி ரமேஷ், பாமகவிலிருந்து அலெக்சாண்டர் ராஜ்குமார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரபாகர் நாயக் இந்த களத்தில் இருக்கிறார்கள். 6 வேட்பாளர் நம்ம பார்த்தோம். இந்த தொகுதியில் 1967 இருந்து ஒட்டுமொத்தமாக 11 சட்டமன்ற தேர்தல்களில் யார் எந்த கட்சி அதிகமாக வெற்றி பெற்றால் பார்க்கிறோம். நம்ம குளச்சல் தொகுதியில் இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 5 முறையும், காமராஜர் காங்கிரஸ் கட்சி 1 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2 முறை வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையான ஒரு செல்வாக்கு இருப்பதை பார்க்கிறோம். காங்கிரசும் திமுக இந்த முறை அங்கு கூட்டணி வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு காங்கிரசுக்கு செல்வாக்கான தொகுதியாக இதுவரை உள்ள வரலாறு காட்டுகிறது. இந்த முறை குளச்சல் தொகுதி மக்களிடம் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன? குளச்சல் தொகுதி மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பார்கள்? 45 விழுக்காடு மக்கள் நாங்கள் திமுக
திமுக வாக்களிப்போம் என்றும் 39 விழுக்காடு மக்கள் நாங்கள் அதிமுக வாக்களிப்போம் என்றும் 9 விழுக்காடு மக்கள் தேமுதிக மக்கள் கூட்டணிக்கு என்றும் 7 விழுக்காடு மக்கள் பாஜக வாக்களிப்போம் சொல்லியிருக்கார்கள். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க போவதாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க போவதாக 45 விழுக்காடு மக்கள், அதிமுகவுக்கு வாக்களிக்க போவதாக 39 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார்கள். இதே தொகுதி மக்களிடம் உங்களுடைய தொகுதி சார்பாக நீங்கள் யோசிக்கும் போது யார் ஆட்சிக்கு வருவார்கள் மாநிலத்திலே, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்று கேட்டபோது ஆம் ஆட்சிக்கு வரும் என்று 40 விழுக்காடு 3 விழுக்காடு மக்களும், இல்லை ஆட்சிக்கு வராது என்று அதே அளவுக்கு 43 விழுக்காடு மக்களும், இது தொடர்பான கருத்து இல்லை என்று 14 விழுக்காடு மக்களும் தெரிவித்தார்கள். அருண் கிருஷ்ணமூர்த்தியினுடைய கேள்வி, அதிமுக அணி 39 விழுக்காடுகள், திராவிட முன்னேற்ற கழக அணி காங்கிரஸ் 45 விழுக்காடு, கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப இது திமுகவுக்கு சாதகமான தொகுதி என்று சொல்லிட முடியுமா? அப்படி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 3வது பிளேயர் ஒரு 10% கீழே தான் வாக்கு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இருக்கிற எம்எல்ஏ தான் திருப்பியும் நிக்கிறாரு, ஜேஜி பிரின்ஸ் அவர்கள். அவங்க நிக்கும் போது வெளி தொகுதியிலிருந்து வந்த திரு பச்சைமால் அதிமுக சார்பா இங்க போட்டியிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் போட்டி கடுமையா இருக்கும். ஆனா பிரின்ஸ் அவர்களுக்கு இன்னைக்கு பலம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்றத நம்ம டேட்டால இருந்து வருது. இதற்கு காரணங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பேசின 2-3 விஷயத்தை கிளப் பண்ணி தான் இங்க சொல்லணும். ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொஞ்சம் இங்க பிரபலண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அந்த கட்சிக்கான செல்வாக்கு குறைவா இருக்கு. அதுக்கான பாஸ்ட் டேட்டாவும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பர்டிகுலர் தொகுதியில பாஜக 62,000 ஓட்டு வாங்கினாங்க, காங்கிரஸ் 39,000 ஓட்டு 2வது இடத்துக்கு வந்தாங்க. திமுக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது 21,000 வாக்குகள்ல, அதிமுக 26,000 வாக்குகள் தான். சோ இந்திய தேசிய காங்கிரசும் பாஜகவும் இந்த 2 திராவிட கட்சிகளோட டபுள் மடங்கு ஓட்டு வாங்குறாங்க. அப்ப வாங்கும் போது இங்க பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அடுத்தது வெளியில இருந்து வந்த வேட்பாளர், இந்த மாதிரி பல காரணங்கள். அப்புறம் ரெகுலரா காங்கிரஸ் பக்கம் செல்லக்கூடிய ஒரு தொகுதி பத்மநாபபுரம் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் அப்படி இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா பாஜகக்கு இங்க வாக்கு குறையுது. மக்கள் நல கூட்டணி எல்லாருக்குமே பெல்லாரமின் 2014 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கினார் தனியா நிக்கும் போது. சோ இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது 3வது பிளேயர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது பிரைமரி செகண்டரி பிளேயருக்கு நடுவில் 6% வாக்குகள் தான் 6% வாக்குகள் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பலம் கூடுதல் அப்படின்னு எடுத்து திமுக கொஞ்சம் சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த திமுக கூட்டணிக்கு சாதகமான வாய்ப்பு பார்க்கிறோம் இந்த இடத்துல. அடுத்த நான் பார்க்கக்கூடிய 230 எண்ணம் கொண்ட நாகர்கோவில் தொகுதி. நாகர்கோவில் தொகுதியில் அதிமுக சார்பில் நாஞ்சில் முருகேசன் போட்டியிடுகிறார். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் போட்டியிடுகிறார். மதிமுக வேட்பாளர் ராணி செல்வின், பாஜக வேட்பாளர் எம்.ஆர். காந்தி, பாமக வேட்பாளர் மு. ஜார்ஜ், நாம் தமிழர் கட்சி சார்பில் தனம் ஆகியோர் போட்டியில் நிற்கிறார்கள். இந்த நாகர்கோவில் தொகுதியில் இதுவரை நடந்த ட்ராக் ரெக்கார்ட் 1967 இருந்து இப்ப வரைக்கும் எந்த கட்சி எவ்வளவு இடத்தை பெற்று எவ்வளவு முறை வென்றிருக்கிறது என்று பார்க்கும்போது நாகர்கோவில் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையும், பிற கட்சிகள் 1 முறையும், அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் கட்சி 2 முறையும், தமாக 1 முறையும், மதிமுக 1 முறை, கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு இடம் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். திமுக 3 முறை, அதிமுக 3 முறை, காங்கிரஸ் தமாக 3 முறை, மதிமுக 1 முறை, பிற கட்சிகள் 1 முறை என்று எல்லாருக்குமே நிறந்து கட்டிருக்கூடிய பார்க்கிறோம். இந்த நாகர்கோவில் தொகுதி மக்களிடம் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று நாகர்கோவில் தொகுதி மக்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன? நாகர்கோவில் தொகுதி மக்கள் 43 விழுக்காடு மக்கள் நாங்கள் அதிமுக வாக்கு என்றும், 41 விழுக்காடு மக்கள் திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்றும், பாஜகவுக்கு 8 விழுக்காடும், தேமுதிக கூட்டணிக்கு 6 விழுக்காடும், நோட்டாவுக்கு 2 விழுக்காடும் இருக்கிறது. அதிமுகவுக்கு 43 விழுக்காடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 41 விழுக்காடுகள். இதே நாகர்கோவில் தொகுதி மக்களிடம் அடுத்ததாக அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்று கேட்டபோது 44 விழுக்காடு மக்கள் ஆம் ஆட்சியை பிடிக்கும் என்றும், 43 விழுக்காடு மக்கள் இல்லை பிடிக்காது என்றும், 13 விழுக்காடு மக்கள் இது சொல்வதற்கு கருத்து சொல்லியிருக்கார்கள். இதுவும் கூட அதே மாதிரி நம்ம எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட எல்லா தொகுதியுமே நம்ம க்ளோஸ் டு கால் சொல்லிட்டு தப்பிச்சுக்க போறோம் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. எல்லாமே ஒரு கடுமையான போட்டி எடுக்கிறது. யாருக்குப்பா போட்டி? சோ அதிமுக திமுக கடுமையான போட்டின்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்க பாக்குறோமா? அப்படி இல்ல. அதனாலதான் நம்ம 234 தொகுதிக்கும் நேர்ல போனது. ஒரு டேட்டா ஷீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 2% 4% கேப் இருக்கும்போது இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்காம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உண்மையான அனாலிசிஸ் கொடுக்கிறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த தொகுதி அதிமுக வேட்பாளரை மாத்தினாங்க. நாஞ்சில் முருகேசன் அவர் தான் இப்ப இருக்கிற எம்எல்ஏ. ஃபர்ஸ்ட் இந்த எம்எல்ஏக்கு அதிருப்தி இருந்தது, மாத்தினாங்க. ஏன்னா இவர் மறுபடியும் வந்தா போட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. திரு சுரேஷ் ராஜன் பாத்தீங்கன்னா வெளி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில தளவாய் சுந்தரம் அவர்களை தோக்கடித்து திமுக மந்திரியா இருந்தவர் இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதியில நிக்கிறார். ஏன்னா அவர் கன்னியாகுமரி தொகுதியில அதிருப்தி அதிகம் இருக்கலாம்ங்கிற கருத்து பரவலா இருந்தது. சோ இப்படி இருக்கும்போது திரு எம்.ஆர். காந்தி சொற்ப வாக்குகள்ல தோத்திருக்காரு முன்னாடி பாஜக நாகர்கோவில் முனிசிபாலிட்டி பிரசிடென்டா இன்னைக்கு ஒரு லேடி தான் இருக்காங்க பாஜக இருந்து. சோ இப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில மறுபடியும் மக்கள் நல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இங்க வாக்கு இருக்கு. அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த தொகுதிக்கு உட்பட்ட
வாக்காளர்கள் உண்மையிலேயே பிரிந்திருக்கிறார்கள். நாஞ்சில் முருகேசன் இன்னைக்கு வந்து ஒரு பலம். அதனாலதான் நம்ம மறுபடியும் இந்த சர்வே எடுக்க ஆரம்பிச்சதே வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் திமுக வேட்பாளர்கள்லாம் தெரிந்த பிறகு. திமுக வேட்பாளர் தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு நான் போனப்போ இருந்த மனநிலையும் இன்னைக்கு திரு சுரேஷ் ராஜன் தான் வேட்பாளரும் தெரிந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய சில மனநிலைகளும் மாற்றம் நம்மளுக்கே கண்கூட தெரியுது. சுரேஷ் ராஜன் அறிவிக்கப்பட்டது ஒரு அட்வான்டேஜ். சோ அது அப்படிதான் பார்க்கும்போது நீங்க விளவங்கோடு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல குளச்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளால ஒரு தெளிவு கிடைக்குது. எங்க நம்மளுக்கு தெளிவு கிடைக்குதோ அங்க we are sticking our neck out and இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே எங்க குழப்பமா இருக்கும் இப்ப 44 to 43 அப்படின்னு வரும்போது இது உண்மையிலே எந்த பக்கம் வேணா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த 3 வேட்பாளர்களும் திரு எம்.ஆர். காந்தி பத்தி நீங்க நாகர்கோவில்ல போய் கேட்டீங்கன்னா நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. நாஞ்சில் முருகேசனுக்கும் எம்.ஆர். காந்தி பத்தி அந்த பொதுவில் கேட்டா அவர் தான் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. அப்படிதான், அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் தான் வெற்றி பெறுவார்னு சொல்ற ஒரு கூட்டம் அவருக்கு வாக்களிக்கும். அந்த கூட்டம் வந்து அவர் இல்லனா வேற யாருக்காவது வாக்களிச்சிருக்கலாம். அப்ப அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய வாக்குகள். சோ ஒருத்தருக்கு அவர் தோத்தே போனாலுமே கூட இல்ல அவர் ஜெயிச்சாலுமே கூட அவர் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அந்த ஒரு கேண்டிடேட்டை பொறுத்து இல்லாம பல ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு. இதுல வந்து அதிமுக திமுகவுக்கு வந்து கடுமையான போட்டி சொல்லும் போது அதுல குறுக்கு சால் ஓட்டி அவர் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து அதிமுக திமுக தான் போட்டி சொல்லி சொல்றோமா இல்ல மூன்றாவதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ அவர் வந்து ஒரு 32%, இவங்க ஒரு 39-41 அப்படி இருந்தா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து டபுள் டிஜிட்க்கும் கீழே தான் வாக்கு. அங்கதான் நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இதே நாகர்கோவில் தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நிறைய வாக்கு விழுது. அதே திரு பொன் ராதாகிருஷ்ணன் சென்ற சட்டமன்ற தேர்தலில் இங்க நிக்கும் போது அவர் 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுறாரு. சோ அங்கேதான் மக்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 6 தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல 4 வந்து எதிர்கட்சி ஜெயிச்சாலும் கன்னியாகுமரி நாகர்கோவில்ல மட்டும் அதிமுக ஜெயிக்குது. அப்ப சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை மக்களுக்கு அங்க இருக்குன்னு தெளிவா வருது. அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய நண்பர்களே 229 தொகுதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி மாவட்டமா இருக்கக்கூடிய கடைக்கோடி தொகுதியா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் மக்களுடைய மனநிலை என்னன்னு பாக்குறோம். அங்க வந்து எந்த கட்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு பாக்குறோம். அந்த இடத்துல நம்ம வந்து கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரி சார்பில் நம்ம வந்து பார்க்கும்போது இதுவரைக்கும் 1967 இருந்து இப்போ வரைக்கும் 11 சட்டமன்ற தேர்தல்களில் எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு, எத்தனை இடங்களை பெற்றிருக்கு பார்க்கிறோம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் 1967 2011 வரை காங்கிரஸ் 1 முறை, திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறை, அதிமுக 6 முறை வெற்றி பெற்றிருப்பார்கள். அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இதுவரை இருந்த வரலாறு தெரிவிக்கிறது. இந்த முறை அந்த வரலாறு எப்படி இருக்கிறது எப்படி பார்க்கிறோம். இப்போது இதே மக்களும் கன்னியாகுமரி தொகுதி மக்களும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க கேட்டபோது அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் என்று 48 விழுக்காடு மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்போம் என்று 36 விழுக்காடு மக்களும், பாஜகவுக்கு வாக்களிப்போம் என்று 9 விழுக்காடு மக்களும், தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று 7 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக 48 விழுக்காடு வாக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக 36 விழுக்காடு வாக்கு. இதே தொகுதி மக்களிடம் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம். இரண்டாவது கேள்வியாக மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி எழுப்பது 60 விழுக்காடு மக்கள் ஆம் அதிமுக ஆட்சி வரும் சொல்லியிருக்கார்கள். 33 விழுக்காடு மக்கள் இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரப்போது சொல்லியிருக்கார்கள். 7 விழுக்காடு மக்கள் கருத்து இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அருண் கிருஷ்ணமூர்த்தி, இது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி போல் தெரிகிறது, அப்படித்தான் சொல்ல போறோமா? இந்த தொகுதி அதிமுக சாதகம் தான் நம்ம பிரெடிக்ட் பண்ண போறோம். முக்கிய காரணங்களும் இருக்கு அதுக்கு. திரு தளவாய் சுந்தரம், திரு பச்சைமால் அவர்களை இங்க தொகுதி வேட்பாளரா அறிவிக்காம திரு தளவாய் சுந்தரம் அவர் என்னதான் சுரேஷ் ராஜன் கிட்ட 2 வாட்டி தோத்தாலும் 2 வாட்டி அவரை தோக்கும் அடிச்சிருக்காரு. தளவாய் சுந்தரம் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்க்கு இங்க பலம் ஜாஸ்தியா இருக்கு. அதிமுக கட்சிக்கும் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கிள்ளியூர் தொகுதியில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையோ அது இங்க இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுகக்கும் இங்க உண்மையான கட்சி உட்கட்டமைப்பு இருக்கு. அதே மாதிரி கேண்டிடேட் ஆஸ்டின் அவர் வந்து தெரிந்த கேண்டிடேட்டா இருக்காரு. ஆனாலும் என்ன ஒரு சின்ன அதிருப்தி இருக்குன்னா அவர் வேறு கட்சியிலிருந்து வந்தவராகவும் பார்க்கப்படுறாரு. சோ இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் மீற அளவுக்கு திரு தளவாய் சுந்தரத்துக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் அதை இங்க வந்து அவரு நல்லா எம்பசைஸ் பண்ணிக்கிறாரு. அது மூலமா அவர் வெளியும் வராரு பலமா. மீனா தேவ் ட்ராக் ரெக்கார்ட பாக்கும்போது அதிமுக அங்க பலமுறை மீனா தேவ்னு பாஜகல இருந்து நிக்கிறாங்க. அவங்க தான் வந்து நாகர்கோவில் முனிசிபாலிட்டியோட இப்ப தலைவர் சேர்மனா இருக்காங்க. அவங்களதான் பாஜக நிக்க வைக்கிறாங்க. நீங்க இந்த கன்னியாகுமரி தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பாஜக அவ்வளவு வாக்கு வாங்கியதா சரித்திரமும் இல்ல. மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், பல கட்சிகள் பிற கட்சிகள் எல்லாருமே வந்து இங்க அவ்வளவு ஒரு ஓட் பேங்க் இல்லாததும் இந்த சர்வேல நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. அப்படி இருக்கும் போதுதான் இங்க அதிமுகக்கும் திமுகக்கும் இது என்னதான் பலமுனை போட்டியா இருந்தாலும்
கடைசி ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ரவுண்டே கூட அதிமுக திமுக நேரடி போட்டி வரும்போது அந்த நேரடி போட்டியில கேண்டிடேட் ஸ்ட்ரென்த்தும் பார்ட்டி பேஸும் வச்சுக்கிட்டு திரு தளவாய் சுந்தரம் முன்னிலை வகிக்கிறாருங்கிறத நம்மளோட ப்ரெடிக்ஷன். இந்த ராதாபுரம் தொகுதியில 1967 இருந்து இதுவரைக்கும் எந்தெந்த கட்சி எவ்வளவு முறை வெற்றி இருக்குன்னு பார்க்கும்போது ராதாபுரம் தொகுதியில் 1967 இருந்து 2011 வரை காங்கிரஸ் கட்சி 3 முறை, திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை, அதிமுக 1 முறை, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் 2 முறை, தமாக 1 முறை, பிற கட்சிகள் 1 முறை, தேமுதிக கூட 1 முறை என்று இந்த ராதாபுரம் தொகுதியில் பல்வேறு வாய்ப்புகள், தேசிய அளவுக்கான கட்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட தேமுதிக, அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் கடுமையான வாய்ப்பை பெற்றிருக்கின்றன. அதேபோல இந்த முறை இந்த ராதாபுரம் தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் அளித்த பதில், யாருக்கு இந்த முறை வாக்கு ராதாபுரம் தொகுதி மக்கள் 41 விழுக்காடு மக்கள் திமுக கூட்டணிக்கு என்றும் 37 விழுக்காடு மக்கள் அதிமுக கூட்டணிக்கு என்றும், பாஜகவுக்கு 6 விழுக்காடு, தேமுதிக கூட்டணிக்கு 8 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 5 விழுக்காடு, நோட்டாவுக்கு 3 விழுக்காடு, திமுக கூட்டணிக்கு 41 விழுக்காடு ராதாபுரம் மக்கள், அதிமுக கூட்டணிக்கு 37 விழுக்காடு சொல்லியிருக்கிறார்கள். இவர்களிடமே மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வருமா என்ற கேள்வி எழுப்பிய போது அவர்கள் சொன்ன பதில், ராதாபுரம் தொகுதி மக்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி வருமா என்று கேட்டபோது இல்லை என்று 50 விழுக்காடு மக்களும், ஆம் என்று 41 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார்கள். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, ராதாபுரம் திமுக 4 விழுக்காடு கூடுதலாக வாங்கியது, 37-41. இங்க ராதாபுரம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா வேட்பாளர் பலம் எப்படி கன்னியாகுமரியில திரு தளவாய் சுந்தரம் சொல்றோமோ அந்த மாதிரி இங்க வந்து திரு அப்பாவு அவர்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கு. அவர் இண்டிபெண்டாவே நின்று ஜெயிச்ச ரெக்கார்ட்ஸும் இருக்கு. ஆனா இந்த தொகுதியை நீங்க மறுபடியும் ஒரு அலசுனீங்க அப்படின்னா 2011 இருக்கட்டும் 2014 இருக்கட்டும் வாக்குகள் அதிமுக பெற்ற வாக்குகள் அதிகமா போகுது. அந்த டிஃபரன்ஸும் இருக்கு. இந்த தொகுதி கொஞ்சம் பெரிய தொகுதியாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஊரக பகுதிகள் கூடன்குளம் இது எல்லாமே இந்த தொகுதிக்குள்ளதான் வருது. அப்படி இந்த தொகுதியில ஸ்பாய்லர்ஸ் பார்த்தா உங்களுக்கு தேர்ட் பிக் ஸ்பாய்லர்னு யாரும் இல்ல. எப்படி நீங்க கூடங்குளம் இருக்குன்னு சொன்னனால சுப உதயகுமார் அந்த இடத்துல போட்டிடுறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். அவர் எங்க பாதிப்பு ஏற்படுத்துவார்னா அவருக்கு இமீடியட் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்துறாரு. ஆனா அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தால ஒட்டுமொத்த தொகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. ஒட்டுமொத்த தொகுதியில அவருக்கு குறைவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க அதிமுக திமுக நேரடி போட்டி ஏற்படக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் வச்சு திரு அப்பாவு அவர்கள் ஸ்ட்ரென்த் வச்சு திமுக முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த இடத்துல திமுக முன்னிலை வைக்கக்கூடிய அது தொகுதியுடைய வேட்பாளர் திரு அப்பாவுடைய பலத்தினால் அப்படிங்கிறது கூடுதலாக போறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்குநேரி 227 தொகுதி. நாங்குநேரியில இதுவரைக்கும் 1967 இருந்து 2011 வரை இதுவரை எந்தெந்த கட்சி அந்த இடத்துல அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கு பார்க்கும்போது நாங்குநேரி தொகுதியில காங்கிரஸ் கட்சி 2 முறை, திமுக 2 முறை, ஜனதா கட்சி 1 முறை, அதிமுக 5 முறை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறை வெற்றி பெற்று பார்க்கிறோம். இந்த முறை இந்த நாங்குநேரி தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறார் என்ற கேள்விக்கு நாங்குநேரி தொகுதி மக்கள் சொன்ன பதில் என்ன? 45 விழுக்காடு மக்கள் நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போறோம் என்றும், 40 விழுக்காடு மக்கள் நான் திமுக வாக்களிக்க போறோம் என்றும், பாஜகவுக்கு 2 விழுக்காடு, தேமுதிக கூட்டணிக்கு 9 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 1 விழுக்காடு, நோட்டாவுக்கு 3 விழுக்காடு மக்கள் வாக்களிக்க சொல்லியிருக்கிறார்கள். 45 விழுக்காடு மக்கள் அதிமுகவுக்கு, 40 விழுக்காடு மக்கள் திமுகவுக்கு. இதே தொகுதி மக்களிடம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி இருந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில் ஆம் ஆட்சிக்கு வரும் என்று 53 விழுக்காடு மக்கள், இல்லை ஆட்சிக்கு வராது என்று 34 விழுக்காடு மக்கள், 13 விழுக்காடு மக்கள் கருத்தில் என்று சொல்லியிருக்கார்கள். அதிமுக ஏற்கனவே 5 முறை இந்த இடத்துல 67 வெற்றி பெற்று பார்க்கிறோம். இப்போதும் கூட 45% அதிமுகவும் 40 விழுக்காடு திமுகவும். இதோடைய பார்வை இந்த தொகுதியில தான் திரு வசந்தகுமார் இப்ப நிற்கிற திரு வசந்தகுமார் அவர்கள் 2011 நிக்கிறாரு. ஒரு 10,000 பிளஸ் ஒரு 13,000 வாக்கு டிஃபரன்ஸ்ல தான் அவர் தோக்குறாரு. அப்படி தோக்கும் போது இங்க அவர் பரிச்சயமான பேஸா இருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, திமுகக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. இதெல்லாம் அவர்களுக்கான பலம். அதிமுகக்கான பலம்னு பாத்தீங்கன்னா கட்சி பேஸ். வசந்தகுமாருக்கும் கூட தனி செல்வா கூட இருக்கு. அதுதான் கேண்டிடேட் பலம், அவர் இருக்கிற கட்சி பலம், அது போக கூட்டணி பலம். இந்த 3 தான் நம்ம சொல்றோம். அது இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதிமுகக்கு இங்க கட்சி உட்கட்டமைப்பு இருக்கு. அதிமுக இங்க வென்ற வரலாறும் இருக்கு. மக்களுக்கு நம்ம விளவங்கோடு, கிள்ளியூர் அங்க இருந்தெல்லாம் வரும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கானா ஒரு சாரார் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அங்க வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எப்படி அந்த ஊர்ல இருந்து வேலை வாய்ப்பு தேடி எல்லாரும் வெளில போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய எடுத்து சொல்றாங்க. அதே சமயம் ஆட்சிக்கு சாதகமான பதிலும் நிறைய பேர் கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும்போது முக்கியமான பெண் வாக்காளர்கள் இங்க கொஞ்சம் அதிகமான பேர் இருக்கும்போது அந்த பெண் வாக்காளர்களிடையே அதிமுக கொஞ்சம் எட்ஜ் வாங்கும் போதும் அதிமுகக்கு இங்க பலம் கூடுதலா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பாளையங்கோட்டை தொகுதியில அடுத்து நம்ம பார்க்கிறோம். இது இந்த தொகுதியை பார்த்தா நம்ம அடுத்ததாக பாளையங்கோட்டை தொகுதி 226 நம்பர். அந்த பாளையங்கோட்டை தொகுதியில இதுவரைக்கும் 1967 இருந்து இதுவரைக்கும் அந்த தொகுதியில ட்ராக் ரெக்கார்டு என்ன, எந்த கட்சி அதிகமான வெற்றி பெற்று பார்க்கும்போது பாளையங்கோட்டை தொகுதியில அதிமுக 3 முறை,
திமுக 6 முறை வெற்றி பெற்றிருக்க இடத்துல பாக்குறோம். 1977க்கு பிறகான ரெக்கார்ட் நம்ம இருக்கு பாக்குறோம். 1977க்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட 9 தேர்தல் பார்க்கும்போது அது வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதே இப்ப இந்த முறை உங்கள் தொகுதியில நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு என்று பாளையங்கோட்டை மக்களும் கேட்டபோது அதிமுகவுக்கு வாக்களிப்பு என்று 40 விழுக்காடு மக்களும், திமுகவுக்கு வாக்களிப்போம் என்று 43 விழுக்காடு மக்களும், பாஜகவுக்கு 3 விழுக்காடு மக்கள், தேமுதிக மக்கள் கூட்டணிக்கு 7 விழுக்காடு மக்கள், பிற கட்சிகளுக்கு 3 விழுக்காடு மக்கள், நோட்டாவுக்கு 4 விழுக்காடு மக்கள். இந்த முறை திமுகவுக்கு 43 விழுக்காடு, அதிமுகவுக்கு 40 விழுக்காடு பாளையங்கோட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதே பாளையங்கோட்டை மக்களும் அடுத்ததான் நாம் எழுப்பிய கேள்வி, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருமா என்று கேட்டபோது சரியாக பாதி 43 விழுக்காடு மக்கள் ஆம் என்றும் 43 விழுக்காடு மக்கள் இல்லை என்றும் 14 விழுக்காடு மக்கள் ஆம் என்றும் கருத்து இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு க்ளோஸ் ஒரு காம்படிஷன் பார்க்கிறோம். 40 விழுக்காடு அதிமுக ஆதரவாகவும் 43 விழுக்காடு திமுக ஆதரவாகவும் பார்க்கிறோம். இந்த அதிமுக திமுக பற்றி கேட்கும் போது நோட்டாவுக்கு ஒரு தனி எண்ணம் இந்த பதிவுகள் வந்து இருக்கு. கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் பார்க்கும்போது ஒரு சால்டான ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு 4 விழுக்காடு அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நோட்டா பத்தி மக்களுடைய கருத்து என்னதான் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தாலும் பல பேர் சொன்னது வந்து ஏன் ஓட்டு போடணும், ஓட்டு போட வாங்கன்னு நிறைய பேர் நம்மள மோட்டிவேட் பண்றாங்க. திரைத்துறையில இருந்து தேர்தல் கமிஷன் எல்லாமே பண்றாங்க. நம்ம எல்லாருமே பண்றாங்க. ஓட்டு போடணும்ங்கிறது கட்டாயம். அப்படி இருக்கும்போது ஆனா ஏன் நான் ஓட்டு போடணும்ங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படி இருக்கிறதுல சில பேர் வந்து நான் எனக்கு இருக்கிற வேட்பாளர்கள் யாருமே அபிப்பிராயம் இல்ல, நான் நோட்டாக்கு போடுவேன்னு வெளிப்படையா சொல்றதுக்கும் தயாரா இருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா படியும் சரி, பாஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படியும் பாத்தீங்கன்னா 2011 தேர்தலா இருக்கட்டும், 2014 தேர்தலா இருக்கட்டும், என்னதான் அதிமுக 37 தொகுதிகளில் ஜெயிச்சாலும் பல சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றுச்சு. திமுக முன்னிலை பெற்ற சில தொகுதிகளில் பாளையங்கோட்டையும் ஒண்ணு. ஒரு 900 votes டிஃபரன்ஸ்ல திமுக நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாளையங்கோட்டையில முன்னிலை பெற்றாங்க. இதே திரு மைதீன் கான் வந்து சென்ற 2011 தேர்தலில் ஜெயிக்கும் போதும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தை தான் ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு அங்க திமுகக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, திரு மைதீன் கானுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. ஆனா உட்கட்சி பூசலும் இருக்கு. அவரை மாற்ற கோரி பல போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. சோ திமுகக்கு பலம் வாய்ந்த தொகுதியா பார்க்கப்பட்டாலும் திமுக வேட்பாளர் அவர் மேல இருக்கிற உட்கட்சி பூசல் எந்த விதத்திலயும் அது பாதிக்காம இருந்ததுன்னா இது திமுகக்கு சாதகமா செல்லக்கூடிய ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. அட்வான்டேஜ் வந்து 5 விழுக்காடு அதிமுக தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா எப்படி அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக பக்கம் சாயக்கூடிய தொகுதி இது. ஆனா முன்பு இருந்த தேர்தல்களே நீங்க பாத்தீங்கன்னா 2011 தேர்தல் 2011 தேர்தலே வந்து 43 விழுக்காடு வந்து பாளையங்கோட்டையில வந்து நம்ம வந்து திமுக 40 விழுக்காடு தான் அதிமுக. 2011 தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக இங்க நேரடியா நிக்கல, கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருக்காங்க தொகுதியை. அப்படியும் நீங்க பல பொலிட்டிக்கல் அனோட்டேஷன்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவே இந்த தொகுதி அவர்களுக்கு பலம் இல்லையோன்னு நினைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியோட முக்கியமான ஏரியாஸ்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கார்பரேஷனோட நிறைய இடங்கள் இதுக்குள்ள வருது. திருநெல்வேலி தொகுதி பக்கத்து தொகுதி போனீங்கன்னா நிறைய ஊரக பகுதிகள், அங்க கதை வேற மாதிரி இருக்கு. சோ இந்த பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறம் ஜாஸ்தி இருக்கும் போதும் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் காட்டும் போதும் சிறுபான்மை வாக்குகள் கூட அவருடைய செல்ல பிள்ளையாக அந்த இடத்துல இதுவரைக்கும் முன்னாடி வந்து பாக்குறோம். அடுத்ததான் நான் பார்க்கக்கூடியது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, அம்பை என்று அழைக்கப்படக்கூடிய அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில வந்து இதுவரைக்கும் 1967 இருந்து இதுவரைக்குமான ட்ராக் ரெக்கார்டு, அங்க யார் யார் எந்தெந்த கட்சி அங்க அதிகமாக வென்று விட்டு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி 2 முறையும், காமராஜர் கட்சி 1 முறையும், மார்க்சிஸ்ட் 2 முறையும், அதிமுக 4 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை வெற்றி பெற்ற பார்க்கிறோம். அதிமுக 4 முறை, திராவிட முன்னேற்ற 2 முறை, காங்கிரஸ் கட்சி 2 முறை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 முறை வெற்றி பெற்ற பார்க்கிறோம். அம்பாசமுத்திரம் தொகுதியில இந்த முறை அதே அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களிடம் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்வி எழுப்பிய போது அம்பாசமுத்திரம் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? 45 விழுக்காடு மக்கள் அதிமுகவுக்கும், 40 விழுக்காடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், பாஜகவுக்கு 2 விழுக்காடு, தேமுதிக மக்கள் கூட்டணிக்கு 9 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 1 விழுக்காடு, நோட்டாவுக்கு 3 விழுக்காடு, அதிமுகவுக்கு 45 விழுக்காடும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 40 விழுக்காடும் அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே தொகுதி மக்களிடம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்று அம்பாசமுத்திரம் மக்களிடம் கேட்டபோது 50 விழுக்காடு மக்கள் ஆம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும், 37 விழுக்காடு மக்கள் இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரப்போதில்லை என்றும், கருத்தில்லை என்று 13 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அதிமுக திமுகவுக்கான வித்தியாசம் 5 விழுக்காடு கிட்ட இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல தொகுதியில் பார்த்துமே 3வது இடத்துல வரக்கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட நெருக்கி வந்துருப்பாங்க. இது வந்து ஒரு சால்டான டிஃபரன்ஸ். அதிமுக திமுக தான் சீன்லயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். தமிழ்நாட்டில் மாற்று கட்சிகள் தேவை அப்படிங்கிற வாய்ஸ் வலுத்தாலுமே கூட அத வாக்கா அளிக்கிறவங்க மத்தியில அந்த வாய்ஸ் இருக்கான்னா பல தொகுதிகள்ல அது இல்ல. அது ஒரு கசப்பான உண்மையா கூட எடுத்துக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளை சார்ந்த வாக்குகள் தான் பிரதானமா இருக்கு. அததான் இந்த மாதிரி தொகுதிகள் தான் நம்மளுக்கு காட்டுது. முக்கியமா இதுல எடுத்துக்கிட்டா அம்பாசமுத்திரம் அப்படின்னா திமுக அதிமுக இடையே இருக்கக்கூடிய நேரடி போட்டி. அந்த நேரடி போட்டியில இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு இடையே இப்ப முன்னாள் சபாநாயகர் திமுக சார்பா நிக்கிறாரு.
இங்க ஒரு கடுமையான போட்டி எதிர்பார்க்கலாம். அந்த கடுமையான போட்டியில அதிமுகக்கு இன்னைக்கு நிலைமைக்கு மக்கள் மனசுல ஒரு அளவுக்கு எட்ஜ் இருக்கு அப்படிங்கறதான் அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆவுடையப்பன் அங்க இருக்கிறார், அவர் ஒரு கடுமையான போட்டி கொடுக்குறாரு, அதிமுக தான் அதை எடுத்து கொடுக்குது. ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து நிகழ்ச்சி முடிக்கிற இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா 10 தொகுதியில் பார்த்தோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில தொகுதியில், நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சில தொகுதியில் பார்த்தோம். ஒட்டுமொத்தமா நம்ம அங்க ஒரு 6, திருநெல்வேலில இருந்து ஒரு 4 பார்த்து ஒரு நீங்களே பாருங்க, அதுல வந்து ஒரு 10 சட்டமன்ற தொகுதியில நம்ம வந்து பார்த்தோம். இந்த 10 சட்டமன்ற தொகுதியில ஓவராலா எட்ஜ் எந்த கட்சிக்கு இருக்குது, கடுமையான போட்டி வந்து எந்த கட்சிக்கு, ஒரு சம பண்ண முடியுமா? இந்த 6+4 திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 தொகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் 6 தொகுதிகள் எடுத்துக்கிட்டோம்னா சமபலமா இருக்கு. 3 தொகுதிகள் அதிமுக இன்னைக்கு பலமும், 3 தொகுதிகள்ல திமுகவுக்கும், ஒரு 4 தொகுதிகள் வந்து எந்த பக்கமும் சாயலாம். அந்த 4 தொகுதிகளையும் நீங்க எடுத்துக்கீங்கன்னா ஒரு 2 தொகுதிகள் இந்த பக்கமும் 2 தொகுதிகள் அந்த பக்கம் போறதுக்கும் ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த 10ல 5 பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். இல்ல 5 பிரியும் போது இல்ல மாற்று கட்சிக்கான பாஜக வந்து ஒரு ஸ்பாயிலரா மட்டுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வச்சிருக்க பார்க்கும். காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்ட்ராங்கான ஹோல்டு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பை நம்ம வந்து 1-2 இடத்துல நம்ம வந்து பிரெடிக்ட் பண்றோம். இதுல வந்து பாஜக ஒரு ஸ்பாயிலரா மட்டும் தான் அதுல ப்ளே பண்ண போதா, இல்லாட்டி அவங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 4 தொகுதிகள்ல 3 தொகுதிகள் 2 தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்கு. அந்த 2 தொகுதிகள்ல பாஜகவுக்கு ஒரு தொகுதியில பலம் கூடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதும் நம்மளோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. அங்கதான் அந்த மும்முனை போட்டியில அதிமுக திமுக கூட்டணி பாஜக அப்படின்னு வரும்போது அதிமுக வாக்கு திமுக கூட்டணி வாக்கு பாஜக வாக்குன்னு பிரியும் போது பாஜக வாக்கு இந்த 2 வாக்கோட பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானா, ஒரு தொகுதியில வாய்ப்புகள் இருக்கலாம். அது எப்படி போகுதுங்கிறது போக போக தான் தெரியும். இப்ப இந்த கன்னியாகுமரி வந்து 10 தொகுதியில கன்னியாகுமரி மாவட்டம் தான் பிரதானமா பார்த்தோம். 6 தொகுதி அங்க பார்த்தோம், 4 தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தோம். இந்த 6+4க்கான பேட்டர்ன் தமிழ்நாடு முழுக்க தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தொடரக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு செக்ஷன் ஆஃப் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அதிமுகக்கு பலம், இன்னொரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுகக்கு பலம், ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா பாமகக்கு பலம், இந்த ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா பாஜகக்கு பலம். அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக இவங்க 2 பேரும் 234ல இருந்து 1 வரைக்கும் எல்லா தொகுதியிலும் நினைச்சு வராங்க. அவர்களுக்கான அந்த 3வது 4வது போட்டியை கொடுக்கிற ஆள் தான் மாறி மாறி வருது ஒரு தொகுதி வரும்போது. சில தொகுதிகளில் இவங்க 2 பேருக்கு நடுவில் நேரடி போட்டி ஏற்பட்டு போகுது. அப்படி இருக்கிற நிலைமையில இன்னைக்கு ஸ்பாயிலர் ஒரு இடத்துல பாஜகவும் ஒரு இடத்துல பாமகவும் வெற்றி பெறது, பாமக ஒரு இடத்துல பலமாவும் பாஜகவும் மக்கள் நல கூட்டணியும் இப்படி பல பேர் பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை தக்க வச்சாங்க அப்படின்னா இதே நிலைமை தொடரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஒவ்வொரு தொகுதியா பார்க்க இருக்கிறோம். 234 தொகுதியும் தனித்தனியா பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் பார்த்தது 10 சட்டமன்ற தொகுதிகள். அடுத்ததாக அதிகமான தொகுதியில் பார்க்க இருக்கிறோம். மே 13, 14ஆம் தேதி வரை வாக்கு செல்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கும் நாள் வரை ஒவ்வொரு தொகுதியான முழுக்க பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியும் முழுமையான 35,600 மக்களை சந்தித்து முழுமையாக ஒரு மக்களுடைய மனநிலையை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய ஊடுருவி பார்க்கக்கூடிய வகையில் இந்த கருத்துக்களின் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்திருக்கிற நண்பர்களே, இதுல வந்து க்ளோஸ் டு கால் கடுமையான நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய பார்க்கிறோம். இந்த 10 தொகுதியில 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வந்து ஒரு யாருக்கும் சொல்ல முடியாத தொகுதிகள் பார்க்கிறோம். அதிமுக சாதகமான சில தொகுதிகள், திமுக சாதகமான சில தொகுதிகள், யாருக்கு என்று சொல்ல முடியாத சில தொகுதிகள். அதிலையும் பிரித்து பார்த்தோம்னா இவர்கள் 2 சில தொகுதிகள். சில சமயங்களில் இந்த இடத்துல ஏற்கனவே அருண் கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டதுல பாஜக ஒரு சர்ப்ரைஸ் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு பார்வை. இதுல யாரு வெற்றி பெற போறார் என்று அறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான போட்டி இதுவரை நாம் பார்த்த 10 தொகுதியில் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 234 தொகுதியில மீதம் இருக்கக்கூடிய 224 தொகுதியில இந்த மாதிரி நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு மக்கள் யார் பக்கம் 234 தொகுதிகளுக்குமான கருத்து கணிப்பு முடிவுகளை மக்களுடைய எண்ண ஓட்டங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நம்மளை தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.